PYQ Biotechnology, applying technology in biology, previous year question paper. Question number 1 for you. A specific recognition sequence identified by endonucleases. A specific recognition sequence identified by endonucleases to make cuts at specific positions within the DNA is poly A tail sequence கொடுத்திருக்கா, degenerative primer sequence கொடுத்திருக்கா, Okazaki fragments or sequence கொடுத்திருக்கா, palindrome nucleotide sequence. கொஸ்டின் கேட்ட உடனே ஒரு குழந்தைகிட்ட இருந்து ஆன்சர் வந்துடுத்தோன்னு நினைச்சேன். வெரி குட். ஆக்சுவலி நம்ம போறதுக்கு முன்னாடி ஆன்சர்ஸ்லாம் போறதுக்கு முன்னாடி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்னா என்ன? Restriction enzymes or restriction endonucleases secreted by the bacterial species only. The main function of restriction enzyme is to cut the invading viral DNA into pieces. இந்த பாக்டீரியால கண்டுபிடிச்சா பாக்டீரியா உள்ள நுழையிற வைரஸ் proliferate ஆகி பாக்டீரியாவை சாகடிச்சிடும். The proliferation of the virus causes lysis of the bacterial cell or death of the bacterial cell. We are calling it as a lytic cycle. இப்போ பாக்டீரியா தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அந்த ப்ரொடெக்டிவ் மெக்கானிசத்துக்காக தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் செக்ரீட் ஆச்சு. அப்புறம் சயின்டிஸ்ட் பார்த்தா வைரஸோட டிஎன்ஏவை கட் பண்ண முடியும்னா சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஹேஸ் காட் த எபிலிட்டி டு கட் பிளான்ட் அண்ட் அனிமல் டிஎன்ஏ இன்டு பீசஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா தான் உனக்கு இந்த மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ்ல ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னு ஏகப்பட்ட அட்வான்ஸ்மெண்ட் வந்தது. ஓகேயா? அப்ப இந்த குழந்தையில ஆன்சர் பண்ணியிருந்தேன். வெரி குட். இதுக்கு சரியான ஆன்சர் எடுத்துட்டேன் அப்படின்னா as usual the palindrome nucleotide sequence. Option D is the correct answer. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா palindromic sequenceனா உனக்கு தெரியும். Palindromic sequence எடுத்துட்டேன்னா ஒரு strand, DNA is made up of 2 helices or 2 strands. In one strand it is 5 prime 3 prime in nature. In the opposite strand it is 3 prime 5 prime in nature னு படிச்சிருப்பேன். இந்த 5 prime 3 prime ஸ்டாண்ட்ல என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா ரிவர்ஸா கீழே இருந்ததுன்னா we are calling it as palindrome அப்படின்னு சொல்லுவோம். சில ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்ணுவா, ஈவன் கட்டை கிரியேட் பண்ணுவா. சில ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்ணுவா, அன்ஈவன் கட்டை கிரியேட் பண்ணுவா. இதை பார்த்தாலே உனக்கு தெரியும். சில ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்ணுவா, ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ல ஒரு இடத்துல கட் பண்ணா அடுத்ததுல வேற ஒரு இடத்துல கட் பண்ணுவா. சில பேர் ஈவன் கட்டை கிரியேட் பண்ணலாம். ஈவன் கட் எடுத்துட்டு எல்லாம் யூ கெட் பிளண்ட் எண்ட். அன்ஈவன் கட் இருந்ததுன்னா ஸ்டிக்கி எண்ட் இருக்கும். ஸோ இது நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இதுக்கு வேற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். இதெல்லாம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும். பாலி ஏ டெய்ல் சீக்வென்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம். டிரான்ஸ்கிரிப்ஷன், த கன்வர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ இன்டு mRNA இஸ் செட் டு பி டிரான்ஸ்கிரிப்ஷன் பேர். எடுத்தவங்க உனக்கு mRNA ஃபார்ம் ஆகாது, ஹெட்டிரோ நியூக்ளியர் mRNA ஃபார்ம் ஆகும். ஆர் ஹெட்டிரோ நியூக்ளியர் mRNA சொல்லக்கூடாது, ஹெட்டிரோ நியூக்ளியர் RNA ஃபார்ம் ஆவா. அவள்கிட்ட என்ன இருக்கும், எக்ஸான்ஸும் இருக்கும் இன்ட்ரான்ஸும் இருக்கும். ஸோ இதுதான் டிஎன்ஏ. இட் இஸ் கன்வெர்டட் இன்டு mRNA கிடையாது, ஹெட்டிரோ நியூக்ளியர் RNA. த ப்ராசஸ் இஸ் செட் டு பி டிரான்ஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் என்னன்னு, எக்ஸான் த கோடிங் ரீஜன், இன்ட்ரான்ஸ் ஆர் த நான் கோடிங் ரீஜன்ஸ். அப்ப இந்த இன்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். இந்த இன்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு உனக்கு என்னன்னு தெரியும், ஸ்பிளைசிங் அப்படின்னு தெரியும். ஸ்பிளைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா முன்னாடி உனக்கு என்ன வேணும்னா கேப் வேணும், பின்னாடி டெயில் வேணும். கேப்பா யார் அட்டாச் ஆவான்னு உனக்கு தெரியும், நீ படிச்சதுதான். இருந்தாலும் சொல்றேன், மெத்தைல் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்றப்ப அது உனக்கு கேப்பிங்கா வரும். டெய்லிங் பெரியும் உனக்கு பாலி அடினைலேஷன் கொடுத்துருப்போம். அடிஷன் ஆஃப் அடினைன் நியூக்ளியோடைடு நிறைய பின்னாடி ஆட் ஆவா, அதுக்கு பாலி அடினைலைசேஷன் பேரு. அப்புறமா தான் யூ வில் கெட் த மெசஞ்சர் RNA. ஸோ இது சரியான ஆப்ஷனுக்கான பாசிபிலிட்டி இல்லை. பட் யூ ஷுட் ஹாவ் an idea regarding the transcription, what is splicing and what is capping and what is tailing. அதெல்லாம் இதில் நீ தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த கொஸ்டின் கொடுத்தது. அடுத்த ஆப்ஷன் பாரு, ஓகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். ஏற்கனவே ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏன்னு ஒன்று படிச்சிருப்பேன். ரெப்ளிகேஷன் எப்போ நடக்கும்னு தெரியும், இன்டர்ஃபேஸ்ல ரெப்ளிகேஷன் நடக்கும். லெவன்த் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். G1 phase, S phase, G2 phase அப்படின்னு படிச்சிருப்பேன். ப்ரீ டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ், டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ், போஸ்ட் டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ்னு படிச்சிருப்பேன்.
Semi-conservative replication of DNA proposed by Watson and Crick and scientifically proved by Michelson and Stahl in the intestinal bacterium E. coli ன்னு படிச்சிருப்பேன். இப்ப DNA strand உனக்கு தெரியும் எப்படி ரெண்டு பேரும் uncoil ஆவா, uncoil அப்புறம் ரெண்டு strand separate ஆயிடுவா. The parental strand are known as a template DNA. அந்த template DNA ரெண்டு தனியா பிரிஞ்சு எடுத்தோம்னா இங்க ஒரு strand வேணும், இங்க ஒரு strand வேணும். One side the strand is continuously formed, another side the strand is discontinuously formed. எங்க கண்டினியூவஸா ஃபார்ம் ஆறதோ அந்த இடத்துல வரிசையா இருக்கும், டிஸ்கண்டினியூவஸ் விட்டு விட்டு இருக்கும். அந்த விட்டு விட்டு இருக்க ஸ்ட்ராண்டுக்கு தான் பேரு ஓகசாக்கி. ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் பிரசன்ட் இன் த லாகிங் ஸ்ட்ராண்ட். ஒன் இஸ் லீடிங், another is lagging. அந்த லாகிங் ஸ்ட்ராண்ட் இருக்கா பார்த்தீங்களோ அந்த ஃப்ராக்மெண்ட்டுக்கு பேர் தான் ஓகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ்னு பேர். இது படிக்கிறப்ப நீ எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நீ படிச்ச replication of DNA or DNA replication, living standard la padicha cell division ஞாபகம் வச்சுக்கணும். interphase and mitotic phase collectively known as cell cycle ஞாபகம் வச்சுக்கணும். cell cycle ல G1 S G2 phase, S phase synthetic phase ல தான் DNA double ஆகுங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டேன்னா 11க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், 12th ஸ்டாண்டர்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ஓகசாக்கியை பத்தி. நெக்ஸ்ட் இந்த ஓகசாக்கி சீக்வன்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்காக திருப்பி காமிச்சிருக்கோம். இந்த என்சைம்ஸ் எல்லாம் தெரியும், இங்க பேர் இருக்கு, இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். Helicase, topoisomerases, DNA polymerases, DNA ligases, RNA primer, DATP, DGTP, DTTP, DCTP, deoxyribose, adenine triphosphate, guanine triphosphate, thiamine triphosphate, cytosine triphosphate. இவால வச்சுட்டுதான் ஒரு DNA இன்னும்னா replicate ஆகும் தெரியும். For the synthesis of new strands of DNA on both sides, it need enzymes and substrate. நான் சொன்னது enzymes எல்லாம் சொன்னேன். Helicase, topoisomerases, polymerases, ligases, அது மாதிரிலாம் சொன்னேன். அது மாதிரி என்சைம் ஞாபகம் வச்சுக்கோ. சப்ஸ்ட்ரேட் எடுத்துட்டு எல்லாம் RNA primer வேணும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு எல்லாம் DATP, DGTP, DTTP and DCTP அவெல்லாம் வேணுங்கிறதையும் இங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோ. நெக்ஸ்ட், மேட்ச் த ஆர்கானிசம் வித் இட்ஸ் யூஸ் இன் பயோடெக்னாலஜி. இதுவும் நீ படிச்சது ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, Bacillus thuringiensis, Thermus aquaticus, Agrobacterium tumefaciens, Salmonella typhimurium. இதெல்லாம் உனக்கு தெரியும், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். Bacillus thuringiensis BT cotton படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். Bacillus thuringiensis gene introduced cotton. அவள்கிட்ட இருக்கக்கூடிய புரோட்டீன் தெரியும், கிரை புரோட்டீன். இது வந்துடும். Thermus aquaticus கொஞ்சம் 11th ஸ்டாண்டர்டுக்கு போகணும். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நீ படிச்சிருப்பேன். Orchibacterium, the bacterium which live in extreme environmental condition is said to be Orchibacterium. அந்த Thermus aquaticus extreme environmental conditionல இருக்கும். அது எதுல உனக்கு யூஸ் ஆகும் தெரியும். அதுல இருந்து வரக்கூடிய இந்த DNA polymerases இருக்கு பாருங்க. இந்த polymerases enzyme தான் உனக்கு PCR படிச்சிருப்பேன். polymerase chain reaction படிக்கிறப்ப அந்த இடத்துல இந்த இதை பத்தி கொடுத்துருப்போம், அந்த பாக்டீரியா பத்தி. Agrobacterium tumefaciens உனக்கு தெரியும். It acts as a cloning vector in plant system. Agrobacterium tumefaciens தெரிஞ்சதுதான். It's a soil inhabiting bacterium and it causes a disease in plants called crown gall disease. அவள்கிட்ட TI plasmid இருப்பா. the TI plasmid act as a vectorன்னு உனக்கு தெரியும். தென் சால்மோனெல்லா டைஃபிமியூரியம், ஏற்கனவே டைஃபாய்டுன்னு ஒரு வியாதி படிச்சிருப்பேன், அதை ஞாபகம். இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் DNA மாலிகூல் இதுல வரும், அதுக்காக இது கொடுத்துருக்கு. இங்க ஆப்ஷன்ஸ் வரப்போ உனக்கு தெரியும், என்னன்னு கொடுத்துருக்கு பாரு. ஆன்சர் Bacillus thuringiensis cry protein. Thermus aquaticus DNA polymerase. அந்த polymerase எங்க யூஸ் ஆகும்னு உனக்கு தெரியும், செயின் ரியாக்ஷன் ஞாபகம். நிறைய டெம்பரேச்சருக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணும். Agrobacterium tumefaciens, soil inhabiting bacteria and it causes a disease பேர் மறந்துடும். அந்த பிளான்ட்ல crown gall disease, அதை இங்க ஞாபகம். It acts as a cloning vector in the plant system. Salmonella typhimurium, construction of first DNA molecule நீ ஞாபகம். அதுக்கெல்லாம் பிக்சர் கிடைச்சது போட்டு விட்டேன். First DNA molecule construction from Salmonella அப்படின்னு சொல்லிட்டு Salmonella ஜீன் இந்த பிளாஸ்மிட யூஸ் பண்ணி எப்படி பண்ணினாங்கிறதுக்கு கொடுத்துருக்கா. ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி ஆர் DNA டெக்னாலஜி ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணா. ரெண்டாவது இது உன் புக்ல கொடுத்துருக்க பிக்சர் உனக்கு தெரியும். எப்படி அந்த கிரை புரோட்டீன், கிறிஸ்டல் புரோட்டீன் இருக்கு பாருங்களே, அந்த இன்செக்டோட லார்வாவை எப்படி சாகடிக்கிறது, அதுக்காக இந்த பிக்சர் கொடுத்துருக்கு. இன்செக்டிசைடல் புரோட்டீன் என்ன பண்ணுவா, இட் கிரியேட் போர்ஸ். அந்த போர் இருக்கு பாருங்களே, அதுல ஒட்டிண்டு போர் ஃபார்ம் ஆகிற சமயத்துல என்ன ஆகும், டெத் ஆஃப் த larva takes place. அது எப்படி நடக்கணுங்கிறதுக்காக இங்க பிக்சர் காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சது.
நெக்ஸ்ட் எடுத்துனோம்னா அந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதுக்காக இது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் உனக்கு தெரியும். இதான் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் சாயில் இன்ஹாபிட்டிங் பாக்டீரியா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இட் கேன் வெரி ஈஸிலி பெனட்ரேட் த ரூட் சிஸ்டம் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். த ரூட் சிஸ்டம் ஹையர் பிளான்ஸ் உள்ள போயிட்டு அவளோட டிஎன்ஏவோட இன்டெகிரேட் ஆயிடும். இன்டெகிரேட் ஆகி இட் ஸ்டிமுலேட் செல் டிவிஷன். அப்ப செல் டிவிஷன் ஃபாஸ்டா நடந்தா what will happen? Rapid proliferation of cells leads to cancer. அதுதான் கால், கிரவுன் கால் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னா இதை யாரை கொடுத்தாலும் பிளான்ட் உள்ள எடுத்துன்னு போயிடும். So if you want to introduce a gene in a plant system, this Agrobacterium tumefaciens TI plasmid act as a very good vector. So அதுக்காக இந்த பிக்சர் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. Then next question for you. The specific palindromic sequence which is recognized by EcoR1. Intestinal bacterium E. coli. அதுல இருந்து first isolate பண்ண restriction enzyme னு உனக்கு தெரியும். அதான் இந்த இடத்துல கொடுத்திருக்கு. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா? அதுல எப்படி இருக்கும் இதை பார்த்த உடனே உனக்கு தெரியும் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸை யார் ரெகனைஸ் பண்ணுவான்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கா. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஜெனரலி. இதை பார்த்துக்கோங்க. GAA TTC. இங்க GAA TTC. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட்ல என்ன இருக்காலோ ஆப்போசிட்ல ரிவர்ஸா இருந்ததுன்னா we are calling it as palindromic sequence. அதுக்காக இந்த பிக்சர் காமிச்சிருக்கேன். இது உனக்கு தெரிஞ்சதுதான், இது ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க. The sequence that controls the copy number of linked DNA in the vector is termed. The sequence that controls copy number of linked DNA na ஒரு வெக்டரோட ஒரு DNA ஜாயின் பண்ற, அதுல ரெப்ளிகேஷன் நடந்து நிறைய பேர் ஃபார்ம் ஆனும். அதை யார் கண்ட்ரோல் பண்ணுவான்னு உனக்கு பார்த்த உடனே தெரியும். ஒன் இஸ் ORI site or ORI site, palindromic sequence, recognition site and selectable marker. பார்த்த உடனே உனக்கு ஆப்ஷன் தெரியும் ஆன்சர். The correct answer is ORI site. The place where DNA replication begins is said to be origin of replication or ORI site னு சொல்லுவா. இது பிக்சர்ல காமிச்சிருக்கு. இப்போ 5' 3' 3' 5' இருக்கா. இந்த இடத்துல வரப்ப எப்படி ரெப்ளிகேஷன் ஃபோர்க்லாம் ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல தான் உனக்கு ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் RNA பிரைமர் உனக்கு சேர்ந்துப்பா. ஒரு சைடு கண்டினியூவஸா ஃபார்ம் ஆகும், we are calling it as leading strand. Another side it is discontinuously formed, we are calling it as a lagging strand. இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்லாம் உனக்கு தெரியும். ஹெலிகேஸ் ஆக்ட் பண்ண அப்புறமா DNA strand uncoil ஆவா, ஒரு ஃபோர்க் ஃபார்ம் ஆகும். the fork is said to be replication fork. அதுக்கு மேல இருக்கிற வேலை பாசிட்டிவ் சூப்பர் காயில்னு சொல்லுவா. அப்புறம் DNA டோபோ ஐசோமெரேசஸ்லாம் படிச்சிருப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோ. நெக்ஸ்ட், a selectable marker used to அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, மேக் a gene on a chromosome for isolation using restriction enzymes, help in eliminating the non-transferments so that the transferments can be regenerated, identify the genes for a desired trait in an alien organism, select a suitable vector for transformation in a specific host. இது பார்த்தோன்னே உனக்கு ஆன்சர் தெரியும், இருந்தாலும் இதுதான் உனக்கு ஆன்சர் வரப்போறது. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கான்செப்ட் நீ ஏற்கனவே படிச்சதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஹெல்ப் இன் எலிமினேட்டிங் த நான் டிரான்ஸ்ஃபர்மெண்ட்ஸ். எது ஜீன் உள்ள இன்ட்ரடியூஸ் ஆலையோ அதை நம்ம ரிமூவ் பண்றது ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் த டிரான்ஸ்ஃபர்மெண்ட்ஸ் கேன் பி ரீஜெனரேட்டட். அப்ப நான் டிரான்ஸ்ஃபர்மெண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா டிரான்ஸ்ஃபர்மெண்ட் ஆனது மட்டும் அங்க இருக்கும். இது படிக்கிறப்ப நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட்ல சின்ன கிளாஸ்ல நீ படிச்ச ஜீன் டிரான்ஸ்ஃபர் இன் பாக்டீரியா, பாக்டீரியால 3 ஜீன் டிரான்ஸ்ஃபர் படிச்சிருப்பேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு பேர் கான்ஜுகேஷன் பேரு, இன்னொன்னுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேரு, இன்னொன்னுக்கு பேரு டிரான்ஸ்டக்ஷன் பேரு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க படிச்சேன். இங்க மாலிகுலர் ஜெனடிக்ஸ் படிக்கிறப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட், ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருப்பேன். அப்ப கான்ஜுகேஷன் என்ன? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு தி அதர் through a tube, 6 spirals, we are calling it as conjugation. Transduction, transfer of genetic material from one bacterium to the other with the help of phage vector. Transformation and a direct uptake of genetic material by one bacterium from the other, and the character is changed. We are calling it as a transformation. The virulent, avirulent, அதை மறந்துடாதீங்க. ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் ஞாபகம் வச்சுன்னு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வாங்கும். The sequence on DNA
which helps in identifying and eliminating non-transferments and selectively permitting the growth of transferment. நம்ம ஒரு ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். எந்த பாக்டீரியால் அந்த ஜீன் போய் தன்னோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சுடுத்தோ அதுக்கு டிரான்ஸ்ஃபர்மெண்ட் பேர். யாரு எக்ஸ்பிரஸ் பண்ணலையோ உள்ள போலையோ அவளுக்கு நான் டிரான்ஸ்ஃபர்மெண்ட்ஸ்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், இன்சுலின் ப்ரொடியூசிங் ஜீனை ஹியூமன் சிஸ்டத்துல இருந்து ஐசோலேட் பண்ணி பாக்டீரியா ஈகோலேல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். we are getting the insulin from the bacterial cell called humulin னு படிச்சிருப்பேன். எதெல்லாம் ஹியூமலினை செக்ரீட் பண்றாலோ அவ எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர்மெண்ட்னு வச்சுக்கலாம். யாரும் உள்ள இந்த ஜீன் போலையோ அவ எல்லாத்தையும் நான் டிரான்ஸ்ஃபர்மெண்ட் வச்சுக்கலாம். அவளை எலிமினேட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி படிக்கிறப்ப வேற ஏதாவது அதையும் நீ காரிலேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஸ்கிரைப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த என்சைம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுதான் பார்க்கணும். இது மாதிரி பார்க்கறப்பதான் நம்ம தப்பு பண்ணிடுறோம். கரெக்டா பார்க்குறோமா இன்கரெக்டா பார்க்குறோமான்னு தெரியாம போயிடுறோம். இங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Pick out the incorrect statement. Pick out the correct pair. Pick out the incorrect pair. Assertion, reason. அது மாதிரி வர கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க. The enzyme cuts DNA molecules at identified position within the DNA. Yes, it is correct. Locate பண்ணி அதை கட் பண்ணுவா. The enzyme binds DNA at specific sites and cuts only one of the two strands. இது ஒரு கேள்விக்குறி போட்டு வச்சுக்கோ. The enzyme cuts the sugar phosphate backbone at specific sites on each strand. Yes, sugar phosphate backbone cut பண்ணணும். உனக்கு தெரியும் DNA is made up of sugar, phosphate. மூணாவது யார் இருப்பா? Nitrogenous bases. Nitrogenous bases strandக்கு நடுவில் இருப்பா. Adenine always pass with thymine with the help of 2 hydrogen bonds. Guanine always pass with cytosine with the help of 3 hydrogen bonds. படிச்சிருப்பேன். Sugar and phosphate forms the backbone of DNA பார்த்திருப்பேன். அதுல ஒரு particular site கட் பண்ணுவா. இதோ right. The enzyme recognizes a specific palindromic nucleotide sequence in the DNA. இதான் முன்னாடி இருக்க கொஸ்டின்ல பார்த்தோம். அப்ப இதோ ரைட், இதோ ரைட், இதோ ரைட். இப்ப இன்கரெக்ட் இது என்ன கொடுத்திருக்கா பாருங்க. The enzyme binds DNA at specific sites and cuts only one of the two strands னு கொடுத்திருக்கு. தப்பு. Actually restriction enzyme ரெண்டு ஸ்ட்ராண்டையும் கட் பண்ணுவா. 5 prime 3 primeலயும் கட் பண்ணுவா, 3 prime 5 primeலயும் கட் பண்ணுவா. இங்க என்ன கொடுத்திருக்கா? only one of the strand, one of the two strands னு கொடுத்திருக்கா. So this is incorrect. இத பார்த்தாலே உனக்கு தெரியும் எப்படி கட் பண்றது. DNA 2 strands behind 3 எடுத்துட்டேன்னா first 3 prime 5 primeல கட் பண்ணால் 5 prime 3 primeலயும் கட் பண்ணுவா. uneven கட் இங்க கிரியேட் பண்றா with sticky ends. So இது உனக்கு தெரியும். இத பாத்துக்கோ. இதுல தான் நம்ம எதையான்னு தப்பு பண்ணிடுவோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட், which of the following is commonly used as a vector for introducing the DNA fragment in human lymphocytes? The question போறதுக்கு முன்னாடி நீங்க நிறைய 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது ஞாபகம் வச்சுக்கணும். Types of WBC, eosinophils, basophils, neutrophils, monocytes and lymphocytes. In the lymphocytes ரெண்டு டைப் படிச்சிருப்பேன். One is the B lymphocyte, another is the T lymphocyte. Production and maturity of the lymphocyte takes place in the bone marrow itself. We are calling it as B lymphocyte. Production in the bone marrow and maturity in the thymus gland. We are calling it as T lymphocytes. Only 12th standard ku varanum. T cells responsible for cell-mediated immunity and B cells are responsible for antibody-mediated immunity. உடனே இங்க படிச்சதெல்லாம் நீ correlate பண்ணிக்கணும். அப்ப B, ஏன்னா ஒரு கொஸ்டின் பாக்குறப்ப நிறைய நீங்க இது மாதிரி அலைன் பண்ணி வச்சுட்டு எல்லாம் நீட் ஆர் எந்த எக்ஸாமினேஷன்ல எது கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். B lymphocyte responsible for antibody mediated immunity. That means at the time of infections, at the time of antigenic stimulus, at the time of entry of pathogens, B lymphocytes secrete a protein. The protein is said to be antibody or immunoglobulin or agglutinin or precipitin அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப நமக்கு இன்ஃபெக்ஷன் வர சமயத்துல பேத்தோஜன் நம்ம பாடியில என்டர் ஆற சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுதான் இங்க திருப்பி ஞாபகப்படுத்துறேன். சோ நம்ம உடம்புல பேத்தோஜன் என்டர் ஆற சமயத்துல B lymphocyte என்ன பண்ணுவா? புரோட்டீனை செக்ரீட் பண்ணுவா. The protein is said to be antibody or immunoglobulin or agglutinin or precipitin ன்னு படிச்சிருப்பேன். 5 types of antibodies are formed, namely the immunoglobulin alpha, immunoglobulin delta, immunoglobulin gamma, immunoglobulin epsilon and immunoglobulin mu அப்படின்னு செக்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும்.
இம்யூனோகுளோபுலினோட ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் இங்க வச்சுட்டு இந்த கொஸ்டினுக்கு வரும். என்ன கேள்வி கேட்டிருக்கா, வெக்டர் ஃபார் இன்ட்ரடியூசிங் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இன் ஹியூமன் லிம்போசைட்ஸ் நிறைய கொடுத்துருக்கா. ரெட்ரோ வைரஸஸ் கொடுத்துருக்கா, டிஐ பிளாஸ்மிட் கொடுத்துருக்கா, PBR 322 பிளாஸ்மிட், பொலிவர் ரோட்ரிகஸ் படிச்சிருப்பேர், அண்ட் லேம்டா ஃபேஜ்னு கொடுத்துருக்கா. இதுல எது வரும் அப்படின்னு உனக்கு தெரியும். இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன், எந்த ஒரு அனிமல் சிஸ்டத்துல ஹியூமன் சிஸ்டத்துல ஃபாரின் ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னாலும் we use retroviruses. இந்த ரெட்ரோவைரஸ் சும்மா ஸ்ட்ரக்சர் காமிச்சிருக்கேன். ரெட்ரோவைரஸஸ் படிக்கிறப்ப நீ ஏற்கனவே படிச்ச ஆன்சர் உனக்கு தெரிஞ்சிடுது, பாக்கி எல்லாம் ஆன்சர் கிடையாது. பட் ரெட்ரோவைரஸஸ் படிக்கிறப்ப நீ படிச்ச ஹியூமன் இம்யூனோ வைரஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அது ரெட்ரோவைரஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்ல படிச்சிருப்பேன். அக்வயர்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் காஸ்டு பை ஹியூமன் இம்யூனோ வைரஸ்னு படிச்சிருப்பேன். அங்க ரெட்ரோவைரஸ்னு ஒரு டேர்ம் படிச்சிருப்பேன். அப்ப ரெட்ரோவைரஸஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, they have a special kind of enzyme called reverse transcriptase. Transcription, this reverse transcriptase is responsible for reverse transcription, RNA into DNA. DNA RNA வா மாறித்தனா டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். RNA DNA வா மாறித்தனா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பேர். அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். என்னைக்குமே பிளான்ட் வைரஸஸ் எடுத்துட்டு எல்லாம் இன் பிளான்ட் வைரஸஸ் RNA act as a genetic material. In animal viruses, DNA act as a genetic material. ஆனா ரெட்ரோவைரஸஸ் ஹியூமனை இன்ஃபெக்ட் பண்றது, HIV ஹியூமனை இன்ஃபெக்ட் பண்றது, ஹியூமன்ங்கிறது அட்வான்ஸ்ட் அனிமல், அவள்கிட்ட என்ன இருக்கும், RNA ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கும். இஃப் RNA எக்ஸப்ஷனல் கேஸ்னு வச்சுக்கோ, RNA act as a genetic material in plant viruses. எக்ஸப்ஷனல் கேஸ் எடுத்துட்டோம்னா 1 or 2 அனிமல் வைரஸ்லயும் இருக்கலாம். அதை நம்ம ரெட்ரோவைரஸ் ஞாபகம் வச்சுக்கோ. நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய HIV வைரஸ் ஞாபகம் வச்சுக்கோ. அது படிச்சுட்டு அப்புறம் enveloped virion இதை சொல்லுவோம். enveloped virionna viruses are technically known as nucleocapsid னு சொல்லுவோம். The nucleic acid surrounded by protein sheath. The nucleic acid portion of the virus is said to be nucleoid. The protein sheath is said to be the capsid. So viruses are known as nucleocapsids. Levin standard போனோம். அங்கேயே வீரியான்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்பேன். இன்ஃபெக்ஷுவஸ் வைரஸ் பார்ட்டிகல் இஸ் செட் டு பி வீரியான்னு படிச்சிருப்பேன். இங்க பாருங்களேன், நிறைய கவரிங் இருக்கும். இங்க பாருங்க, ஒரு கவருக்கு பதிலா இங்க கவர் இருக்கும், இங்க கவர் இருக்கும். இது மாதிரி நிறைய கவர் இருந்தால் அதுக்கு பேர் என்வெலப்டு வீரியான்னு பேரு. மோர் தேன் ஒன் கேப்சிட், அப்புறம் திருப்பி மியூசிலேஜ், அப்புறம் திருப்பி கேப்சிட், இது மாதிரி நிறைய அவுட்டர் கவரிங்ஸ் இருந்தால் we are calling it as enveloped virion அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது படிக்கிறப்ப 11th படிச்ச வீரியானை ஞாபகம் வச்சுக்கணும், வைரஸ் ஞாபகம் வச்சுக்கணும், வீரியான் ஞாபகம் வச்சுக்கணும், வீராய்டு ஞாபகம் வச்சுக்கணும், ப்ரியான்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது. வைரஸஸ் தெரிஞ்சதுதான் உனக்கு. நான் செல்லுலர், அல்ட்ராமைக்ரோஸ்கோபிக், இன்ஃபெக்ஷுவஸ், இன்ட்ராசெல்லுலர், obligate parasite made up of nucleic acids surrounded by protein sheath. Virion, infectious virus particle. Viroid, if the nucleic acid portion is infectious, we are calling it as viroid. Prions, protein, it is nothing but protein and it is infectious in nature. அதெல்லாம் நீ கொஞ்சம் correlate பண்ணிட்டேன்னா it is somewhat easier for you to learn. இந்த lambda phage எப்படி இருக்கும் அதுக்கு ஸ்ட்ரக்சர் காமிச்சிருக்கேன். Then next question, which of the following is not a feature of plasmid? இது போறதுக்கு முன்னாடி 11th படிச்சது 12th படிச்சது எல்லாத்தையும் லிங்க் பண்ணிக்கணும். The non-genomic DNA or the extracircular DNA present in the cytoplasm of the bacterial species is said to be plasmid. Non-genomic, extracircular, not concerned with the heredity, present in the cytoplasm of the bacterial species is said to be plasmid. 11th கொடுத்திருப்பான். இதுதான் பேத்தோஜன், பாக்டீரியாவோட இன்ஃபெக்டபிலிட்டிக்கு காரணமா இருக்கும். It also gives antibiotic resistance to the bacteria. It is made up of 2 strands னு உனக்கு தெரியும். தானே ரெப்ளிகேட் ஆவான்னு தெரியும். It is made up of 200 to 300 nucleotides னு தெரியும். In biotechnology, in genetic engineering, the plasmid act as a vector அப்படின்னு தெரியும். Efficient gene exchanging vehicle னு தெரியும். அது எல்லாத்தையும் correlate பண்ணி நீங்க வாங்க. So இங்க கேட்டிருக்கிறது which of the following is not a feature of plasmid னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் பாருங்க, இண்டிபெண்டன்ட் ரெப்ளிகேஷன் இருக்கும், சர்க்குலர் இன் ஸ்ட்ரக்சர் இருக்கும், டிரான்ஸ்ஃபரபிள், ஒரு ஆர்கானிசத்துல இருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இட் ஆக்ட்ஸ் as a vector. தென் சிங்கிள் ஸ்ட்ராண்டர்ட், மறந்துடாதீங்க இது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் கிடையாது,
it is double-stranded. Like the genomic DNA, it is also made up of 2 helices or 2 strands. So, this is the incorrect option. Next question. Which of the following is a restriction endonuclease? Exonuclease is on endonuclease is restriction endonuclease is more than 900 restriction enzymes are isolated from the bacterial species. Option கொடுத்திருக்கா, ஹைன் கொடுத்திருக்கா, protease கொடுத்திருக்கா, DNases கொடுத்திருக்கா, RNases கொடுத்திருக்கா. இதெல்லாம் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கும். ஓகேயா, இது ஞாபகம் வச்சுட்டேன்லாம் எங்க படிச்சிருப்பேன். DNA act as a genetic material, அதை சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்றதுக்கு மாலிகுலர் ஜெனடிக்ஸ்ல கொடுத்திருப்பா. RNA-வை டைஜஸ்ட் பண்ணா RNases படிச்சிருப்பேன், DNA-வை டைஜஸ்ட் பண்ணா DNases படிச்சிருப்பேன், புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணா proteases படிச்சிருப்பேன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஆப்ஷன் உனக்கு தெரியா வந்துடும். ஆட் மேன் அவுட் அப்படிங்கிறப்ப உனக்கு ஆன்சர் தெரிஞ்சதுதான். அதான் இங்க கொடுத்துருக்கு. ஆன்சர் ஏ, ஹைன் 2. அதை பத்தி இங்க கொடுத்துருக்கும். ஹைன் 2 was the first discovered restriction endonuclease that has been isolated from Haemophilus influenzae. இது படிக்கிறப்ப இந்த இன்ஃப்ளூயன்சா டிசீஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பாக்டீரியல் டிசீசஸ் படிக்கிறப்ப நிறைய டிசீஸ் படிச்சிருப்பேன். அதுல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃப்ளூயன்சாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. It cuts DNA molecule at a particular point by recognizing a specific sequence of 6 base pairs. அது எந்த சீக்வென்ஸை கட் பண்ணணும் நீங்க கொடுத்துருக்கா. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஈவன் கட்டை கிரியேட் பண்ணும். அன்ஈவன் கட்டா இருந்தா ஸ்டிக்கி எண்ட் இருக்கும். ஈவன் கட்டா இருந்தா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளண்ட் எண்ட்ஸ். இது என்ன சீக்வென்ஸை கட் பண்ணணும் நீங்க பிக்சர் காமிச்சிருக்கேன். இந்த ஆர்கானிசத்தை மறந்துடாத. ஓகேயா, இதுதான் இந்த கொஸ்டின் பார்த்தாங்க. அண்ட் தி லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. During the process of isolation of DNA, chilled ethanol is added to. Remove proteins such as histones, precipitate DNA, break open the cell to release DNA, facilitate action of restriction enzyme. Chilled ethanol precipitation easy. Okay, இதான் சார் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது. இது மாதிரி ஒரு வாரமும் முடிஞ்சதுன்னா 2 or 3 கிளாஸஸ் ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கா, எப்படி அதை நீங்க படிக்கணும் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஓகேயா, 1 minute.